அறிவோம். திருச்செந்தூர் சரவண பொய்கை என்பது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய 6 ஞானப் பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவான புனித ஸ்தலமாகும். அங்கு உமையவள் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றிணைத்து ஆறுமுக கடவுளாக மாற்றினார். இந்த புனித ஸ்தலமானது முருகனின் திரு அவதாரத்தை குறிக்கும் இடமாகும். இந்த சரவண பொய்கையானது ஞானத்தையும் வெற்றியையும் நோயற்ற வாழ்வையும் அருளும் இடமாக கருதப்படுகிறது. இங்கிருந்த புனித நீரினால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முருகன் பிறந்த இந்த சரவண பொய்கையின் சிறப்பினை மக்களுக்கு உணர்த்தும் பொருளிட்டு முருகன் 6 படை வீடுகளிலும் சரவண பொய்கை அமைக்கப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி மற்றும் தைப்பூச நாட்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சரவண பொய்கையில் நீராடி பின்னர் முருகனை வழிபட்டு செல்வது சிறப்பு. அருணகிரிநாதர் சரவண பொய்கையில் நீராடி அதன் அழகையும் முருகனின் பெருமையும் கண்டு பக்தி பரவசத்தில் பெருக்கச் செழிக்கச் செந்தழு புற்றம் தியற்றுப்பின் விலை பற்றங்குறை புற்றும் பொதுமாத பிரியப்பட்டங்களை குட்டம் கிடப்பச்சம் பிணித்து தன் தனத்தை தன் தனையாத புறக்கை கண் பதத்தை தன் தனக்குத்தன் ருடப்பட்டும் புலத்துக்கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்திற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கண் கிருப்பை சித்தம் புரிவாயே என்ற திருப்புகழை பாடியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆற்றல் சேர்ப்புண சரவண தடத்தினில் அறுவர் தோற்ற மெய்திய தன்மையை இத்துணை கொற்றாம் என்ற கந்த புராண பதிகத்தை மனமுருக பாடி சரவண பொய்கையில் நீராடி முருகனை வழிபட்டு நம் அஞ்சுதலை சொன்னால் முருகன் நமக்கு ஆறுதலை தருவான் என்பது உறுதி. நன்றி. ஹரிவோம் அம்மா, ஹரிவோம் ஐயா. ஓம் சம் சட் சரவண பவ. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் இதோ இங்கே கடற்கரையுடன் காட்சியாக பார்க்கிறோம். ஞானமே வடிவாகிய பெருங்கருணையினாலேயே இத்தலத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இச்சண்முக விலாசம் கிரௌஞ்சமலையை பிளந்து தாரகாசுரனை வென்று தேவதச்சனை கொண்டு ஆறுமுக பெருமானே தங்கி இத்திருக்கோயிலை நிர்மாணம் செய்ததாக புராணம் கூறுகிறது. சூரசங்காரத்திற்கு பிறகு தனது வேளால் உருவாகியது இந்த ஸ்கந்த புஷ்கரணியும் நாளிக்கிணரும். இந்த சமுத்திரத்தில் நீராடினால் சகலவிதமான நோய்களும் நீங்கி புண்ணியம் பெருகும் என்பது ஐதீகம். காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துகளும் தீர்த்தமாக உள்ளவை. அதில் முக்கியமானது நாளிக்கிணறு. நாளிக்கிணற்றில் நீராடிய பிறகு கடலில் நீராடினால் உடலும் மனமும் தூய்மையடையும் என்பது தெய்வீகமான நம்பிக்கை. செவ்வாய் கோரையில் சூரிய உதயத்தின் போது இக்கடற்கரையில் கால்களை நனைத்தபடி நமது வேண்டுதல்களை முருகனிடம் கூறினால் மன அமைதியுடன் தெய்வீக அருளும் கிட்டும். ஆர்ப்பரிக்கும் அலையோசையும் அதற்கீடான அரோகரா கோஷமும் புன்னகை தவழும் குமரனின் அழகு முகத்தை கண்டதும் பக்தர்கள் எல்லாம் பரவசமடைந்து முருகனின் அருளை பெறுவார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடைபெற்ற திருமணமாகும். அப்படிப்பட்ட திருமணமே நம் தெய்வானைக்கும் முருகப்பெருமாளுக்கும் நடைபெற்ற திருமணம். அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காக இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமாளுக்கு திருமணம் செய்து தருகிறார். இது வெறும் திருமணம் அல்ல,
தெய்வீக திருமணத்தையே குறிக்கும். இத்திருமண வைபவத்தை காண்போருக்கு திருமண தடை விலகும், செல்வ செழிப்பு மேம்படும், புத்திர பாக்கியம் கிட்டும், தேக ஆரோக்கியம் மேம்படும், மன அமைதி கிட்டும். இந்த தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியின் திருமண கோலத்தை காண்போருக்கு வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் பெருகும். நன்றி. கல்யாண வைபோகமே வேலவன் கல்யாண வைபோகமே முத்தோடு வாழமரம் கொண்டு வந்து நிறுத்தி பூவான பந்தலுக்கு மேல் கட்டு கட்டி உச்சுடமர் பந்தலிலே உயர்ந்த சிம்மாசனத்தில் தெய்வானை முருகனுடன் உல்லாசமாயிருந்தாள். தெய்வானை கல்யாண வைபோகமே வேலவன் கல்யாண வைபோகமே வைபோகமே வைபோகமே. முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தருளிய திருத்தலமே திருச்செந்தூர். இத்திருத்தலத்தில் செந்திலாண்டவர் தங்க ரதத்தில் பவனி வரும் நிகழ்வு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. யோகம், போகம், வேகம் என ஆகிய மூவகை வடிவங்களை தந்தருள்பவர் செந்திலாண்டவர். திருச்செந்தூர் கோவில் தங்கத்தேர் அருங்கோண வடிவில் ஆறுபடை வீட்டு முருகன் சிலைகள் இருப்பதை நாம் காணலாம். குருவடிவாய் அமர்ந்துள்ள திருச்செந்திலாண்டவரை வழிபடுவோர் வாழ்வில் எல்லா வளங்களை பெற்று மேன்மை அடைவர் என்பது திண்ணம். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவணமுத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் உட்பட்டது கற்பி திருவரு 30 முவர்க தமரரும் அடி பேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்ச தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாடே தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிரவிரி கொட்க நடிக்க கடுகுடு கழுதாட திக்குப்பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு திப்புதை குக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றல நட்பற்ற உணவை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமானே 10 கிரதத்தை கடவிய வச்சை புயல் மெச்ச தகுபொருள் வச்ச தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாடே அருள்வதும் ஒரு நாடே அருள்வதும் ஒரு நாடே. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் என் இனிய மாலை நமஸ்காரம். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ருபுத்தி வினாச்சாய தீபஜோதி நமோஸ்துதே. விளக்கு ஒளியானது இருளை அகற்றுவது போல நம் வாழ்வில் உள்ள அறியாமையை நீக்கி ஞானத்தையும் செல்வத்தையும் நல்ல பாதையையும் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் வேண்டுதலுடனும் இந்த 25ஆம் ஆண்டு பாலவாணி நிறைவு விழாவினை தீபமேற்றி தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது ராமராஜ் சர்ஜிக்கல் காட்டன் மில்ஸ் நிர்வாக இயக்குனர் திருமதி நளினா ராமலட்சுமி அம்மா அவர்களையும், விஷ்ணு சங்கர் மில்ஸ் நிர்வாக இயக்குனர் திருமதி தீபா அம்மா அவர்களையும், நமது மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களையும், திருமதி வித்யா அம்மா அவர்களையும், நம் கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரியின் துணைவியார் அவர்களையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
தேங்க்யூ மேம். இறை வணக்கம். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது செந்தூரிலே மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன் சண்முகா மலைமகள் அருளிய சக்திவேல் முருகன் மரகத வண்ணனாம் திருமால் மருகன் கண்ணுதர் கடவுளின் கண்வழியாய் வந்தான் கார்த்திகை பெண்களின் அணைப்பினில் வளர்ந்தான் விண்ணவர் குறையெல்லாம் நொடியில் கலைவான் சண்முகா விண்ணவர் குறையெல்லாம் நொடியில் கலைவான் வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தருவான் கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது செந்தூரிலே செந்தூரிலே செந்தூரிலே. வரவேற்புரை. யஷ்ய கிருத்யம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரிதம் பரே கிருதமே வாசிய ஜானந்தி சவை பண்டித உச்சதே என்று ஒரு சுபாஷிதம் உண்டு. இதன் பொருள் ஒரு திட்டத்தை பற்றிய ஆலோசனைகள் அதை செயல்படுத்தும் விதம் பற்றி ஒருவரும் அறியாமல் அந்த செயல் வெற்றிகரமாக முடிந்ததும் அவர் செய்த மகத்தான செயல்களை தாமாகவே மற்றவர் அறிந்து கொள்ளும் வரை அமைதியுடன் இருப்பவர்களே சான்றோர்கள் ஆவர். இத்தகைய நற்பண்புகள் அனைத்தும் தன்னகத்தே பெற்றவராம் நம் குருபக்தமணி ஐயா அவர்களை மனதார தியானித்து எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். ஆத்ம ஞானம் சமாரம்பக திதிக்ஷா தர்ம நித்யதா யமர்த்தா நாபகர்ஷந்தி சவை பண்டித உச்சதே. தனது திறமைகளை நன்கு உணர்ந்து அதற்கேற்ப நற்பணிகளை செய்பவரும் எந்த சூழ்நிலையையும் நன்கு ஆராய்ந்து அதை கையாளும் சக்தியை உடையவரும் எந்த நிலையிலும் தர்ம பாதையிலிருந்து விலகாதவரே சான்றோர் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். இப்படிப்பட்ட குணங்கள் அனைத்தும் ஒருங்கே பெற்ற எம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களின் அருளாசியை இத்தருணத்தில் வேண்டுகிறேன். குருபக்தமணியின் தவ புதல்வரான குருபக்தமணிக்கும் அயராத உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவரும் ஆன்மீகத் துறையில் அரும்பணி ஆற்றியும் பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அளித்து ராஜை மாநகரை பெருமைப்படுத்தும் நம் ராம்கோ நிறுவனங்களின் சேர்மன் ஐயா அவர்களை இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய அரசின் கீழ் இயங்கும் கேந்திர வித்யாலயாவின் முன்னாள் ஆசிரியர் மற்றும் பயிற்சியாளர், கல்வி தலைவர், நிர்வாகி மற்றும் சங்கதன மண்டல அலுவலகத்தின் துணை ஆணையர் என பல பதவிகள் வகித்தவர், சிறந்த ஆசிரியர் விருது பெற்றவர், தற்போது கல்வி சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி வருபவர் என பன்முகத் திறமையை தன்னுள்ளே கொண்டுள்ள சிறப்பு விருந்தினரான டாக்டர் உமா சிவராமன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களுடன் இணைந்து மாணாக்கர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு தக்க ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தந்து அதை உடனுக்குடன் செயலாற்றி வரும் நமது சகோதர பள்ளி தாளாளர் ஐயா அவர்களை இத்தருணத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராமராஜ் சர்ஜிக்கல் காட்டன் மில்ஸ் இயக்குனர் திரு ராம்குமார் ராஜா அவர்களையும் நிர்வாக இயக்குனர் திருமதி நளினா ராமலட்சுமி அம்மா அவர்களையும் இத்தருணத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விஷ்ணு சங்கர் மில்ஸ் இயக்குனர் திரு ஸ்ரீராம் ராஜா அவர்களையும் நிர்வாக இயக்குனர் திருமதி சாரதா தீபா அம்மா அவர்களையும் இத்தருணத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது ராம்கோ குழும உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம் கல்வி தர்மஸ்தாபனத்தின் நிர்வாக முதன்மை அதிகாரி திரு கிரிதரன் அவர்களையும் பொது மேலாளர் திரு கூடலிங்கம் அவர்களையும் இவ்விழாவிற்கு பல்வேறு உதவிகளை எங்களுக்கு வழங்கும் சாஸ்திர பிரதிஷ்டாவின் இணை துணைத் தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களையும் இத்தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். மாணாக்கர்களின் கல்வி நலனில் பெரிதும் அக்கறை கொண்டு செயல்படும்
அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், இருபால் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர் பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் நம் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது பாலவாணியை பற்றி ஒரு சிறு அறிக்கை. முற்காலத்தில் நம் கலாச்சாரத்தை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு உள்ளபடியே ஒப்படைக்கும் ஓர் உள் அமைப்பை நம் இந்திய சமுதாயம் அளித்து குழந்தைகளின் கலாச்சார வளர்ச்சியை பேணி வளர்த்தது. நமது வேதங்கள் எண்ணில் அடங்கா. வேத இலக்கியங்கள் மற்றும் சமய கலாச்சாரங்கள் ஆகியவற்றை பற்றிய ஆழ்ந்த அறிவை அளிக்க வல்ல ஒரு மூல ஆதாரமாக இந்த வேத பாரம்பரிய கல்வி திட்டம் விளங்குகிறது. உடலுக்கு உணவளித்து உயிருடன் வைத்திருந்தால் அது தானாகவே வளர்ந்து முதிர்ந்த நிலையை அடைந்துவிடும். உடல் வளர்ச்சியோடு மனதின் வளர்ச்சிக்கு கல்வி தேவைப்படுகிறது. சரியான கல்வி அறிவு இல்லாவிட்டால் மனது வளர்ச்சி அடையாமல் பின்தங்கிவிடும். மனித மனம் சுயேச்சையாகவும் படைக்கும் திறனுடையதாகவும் நற்பயனை விளைவிக்கக்கூடியதாகவும் செயல்படுவதற்கு அதை தயார்படுத்தி கொள்ளலும் குறிப்பிட்ட காலத்திற்கு கல்வியை கற்பதில் ஈடுபடுதலும் அதற்கு தேவைகளாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட அறம் சார்ந்த நெறிகளை நம் கல்வி நிறுவனங்களில் பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு போதிப்பதே இந்த பாலவாணி வகுப்புகளின் தலையாய நோக்கமாகும். இப்படிப்பட்ட பண்பாட்டு கல்வி பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளால் வேத பாரம்பரிய கல்வி திட்டம் என்ற தலைப்பிலே துவங்கப்பட்டு இன்று நாடு முழுவதும் பல்வேறு பள்ளிகளிலே நடத்தப்பட்டு வருகின்றது. 24 ஆண்டுகளுக்கு முன் ஒரு விஜயதசமி நன்னாளில் எம் பள்ளியில் பாலவாணி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. எம் பள்ளியிலே 40 மாணவிகள் 2 ஆசிரியர்களுடன் தொடங்கப்பட்ட இவ்வகுப்பு இன்று 5 பள்ளிகளிலும் மிகச் சிறப்பாக எம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களின் ஆசியுடனும் வழிகாட்டுதலுடனும் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எம் பள்ளி தாளாளர் அம்மா அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அத்தலைப்பின் அடிப்படையிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது. உதாரணமாக ஸ்ரீ அன்னபூரணியின் மகிமைகள், மீனாட்சி திருக்கல்யாணம் போன்ற தலைப்புகளிலும் சென்ற ஆண்டு நல்வரம் அருளும் ஸ்ரீ கோமதி அம்பாள் என்ற தலைப்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு செந்தூர் முருகன் என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் முருகனை பற்றிய பல நிகழ்வுகளை கலை நிகழ்ச்சிகளாக எம் பள்ளி மாணவ மாணவிகள் நடத்த இருக்கிறார்கள். அது சமயம் மெய்யன்பர்கள் அமைதி காத்து கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்து எம் மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரகரோகரா. நாம முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறோமே, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுண்டேலா? எல்லாமே எடுத்து வச்சுண்டோண்ணா. வேலா, சஷ்டிகா, கோவிலுக்கு போக ரெடி ஆயிட்டேலா? கிளம்பிட்டோமா. எல்லாரும் முருகனை மனசுல நினைச்சுட்டே கிளம்புவோம். வாங்கோ, இந்த வித்யா கணபதியை சேவிச்சுட்டு நம்மளோட யாத்திரையை தொடங்குவோம். சரிப்பா. பலும் தேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நந்தனி வெண்கோலஞ்சை துங்க கரி முகத்து துமணியி எனக்கு சங்க தமிழ் மூண்டும் தா. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்திலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே. கண்டனையோனை சுந்தர முகத்தோனை சந்தர முப்பரிய எந்த கருளாயே தொந்தையினை தலைய சிந்தனைவா தொந்தி கணபதியே விந்தை விநாயகனே
செஞ்சிலம்ப தொஞ்சிடவா முருகா சேவத்தோடி மயில் வீரா அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தருவாய் உனக்கு அலண்டத்தோடி நமஸ்காரம். அப்பா குழந்தை ரொம்ப நன்னா ஸ்லோகம் சொன்னா. அப்பா நம்ம எதுக்கு திருச்செந்தூர் போறோம்? சொல்றேன்டா கோந்த, நம்ம ஆத்துல சஷ்டிக்கு விரதம் இருக்கிறோம்லையா, அந்த விரதத்தை பூர்த்தி பண்றதுக்காக கோவிலுக்கு போறோம்ப்பா. அப்பா சஷ்டி விரதம்னா என்னப்பா? சொல்றேம்மா. காசியப்ப முனிவருக்கும் மாயை என்ற பெண்ணிற்கும் பிறந்தவர்கள் தான் தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபத்மாசுரன். இவர்கள் மூவரும் ஈசனிடம் அழியாவரம் பெற்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல கொடுமைகளை செய்தவர்கள். இவர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றி அன்னையின் கையால் வேல் வாங்கியவர் தான் இந்த முருகப்பெருமான். இவர் அசுரர்களை அழித்து தேவர்களை மீட்ட நாளே வருடா வருடம் கந்த சஷ்டியாக 6 நாட்களும் கொண்டாடுறோம். எப்படி சிவபெருமான் தேவர்களை காப்பாத்தினார்? சொல்றேன்பா. இப்போ தேவர்கள் எல்லாரும் கைலாசத்தில் இருக்கும் சிவபெருமானிடம் முறையிட போறா. பார்ப்போமா? பார்ப்போம்பா. எங்களை காக்க வேண்டுகிறோம். சிவன் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அவரை தியானத்திலிருந்து எழுப்ப எவராலும் முடியாதே. தேவர்களே வணக்கம். நான் தயாராக இருக்கிறேன். தேவர்களின் நலனுக்காக நான் இதை செய்கிறேன். இதான் மலரம்பு. யார் என் தியானத்தை கலைத்தது? பிரபுவே, தேவர்களின் நலனுக்காக நான் தான். ஆம் தேவா, சூரபத்மன் என்ற அசுரன் தன் தவத்தால் பெற்ற வரத்தினால் தேவர்களை எல்லாம் அடக்கி ஆட்சி செய்கிறான். ஆம் பரமசிவா, அவனது அகம்பாவம் எல்லை கடந்துள்ளது. யாரும் அவனுக்கு எதிராக நிற்க முடியவில்லை. சூரபத்மனுக்கு நான் கொடுத்த வரத்தை கொண்டு அகந்தையில் ஆடுகிறானோ? ஆம் தேவா, தாங்கள் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி தேவர்களை வதைக்கிறான். ஓம் நமச்சிவாயா. சூரபத்மனை அடிக்க தங்களுக்கு மட்டுமே வல்லமையுண்டு. தயவு செய்து உலக நலனுக்காக சமகரியுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். சுவாமி, என்ன இங்கு வானவர்களின் அபயக்குரல் கேட்கிறது? ஆம் தேவி, சூரபத்மனுக்கு ஒரு சமயம் என் சக்தியால் மட்டும் அழிவுண்டு என்று நான் வரமளித்தேன். அதனை சாதகமாக்கிக் கொண்டு தேவர்களை கொடூரமாக நடத்துகிறான். பொறுமை இழந்து தேவலோகமே அபயம் கெட்டு வந்துள்ளனர். தயக்கம் என்ன பிரபு? அடாது செயல்களை செய்து வரும் சூரபத்மனை அழிக்க வேண்டியதானே? நிச்சயமாக அவனது அகந்தையின் முடிவு இன்றே ஏற்படும். ஆம் தேவா, மீண்டும் தேவலோகமே அமைதி அடையட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்பா, சிவபெருமான் அவ சொன்னதை ஏத்துட்டாரப்பா? ஆமாம்மா, தேவர்களின் விண்ணப்பத்தை ஏற்று சிவபெருமான் அவர்களின் குறையை தீர்த்து வைத்தார். சிவபெருமான் எப்படிப்பா தீர்த்து வச்சார்? சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக அவதரிக்க செய்தார். இதை நாடகமாக நடிக்க போறா. பார்ப்போமா? பார்ப்போம்பா. தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான்
தேவி, எனது நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஞான பொறிகள் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் அவதரித்துள்ளனர். அப்படியா சுவாமி? மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் குழந்தைகள்? தேவி, உன் கவலை எனக்கு புரிகிறது. சர்வ உலகத்தையே ரட்சிக்கும் தாயாகிய நீ கவலைப்படாதே. நம்முடைய 6 குழந்தைகளையும் சரவண பொய்கையில் 6 ரிஷி பத்தினிகள் பழமுதூட்டி சீராட்டி வளர்த்து வருகின்றனர். சுவாமி, எனக்கு இப்பொழுதே நம் குழந்தைகளை காணும் ஆவல் மிகுதியாகிறது சுவாமி. சரி தேவி, வா, நாம் இப்போதே சரவண பொய்கை சென்று நம் குழந்தைகளை பார்ப்போம். சிவனும் பார்வதியும் சரவண பொய்கைக்கு வருகை புரிந்தனர். குழந்தைகளை கண்டு பெற்றோர் மனம் மகிழ்ந்தனர். தேவி, ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சக்தியோஜதம், மற்றும் அதோமுகம். இவர்கள்தான் நம் குழந்தைகள் தேவி. சுவாமி, 6 குழந்தைகளும் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். தேவி, அறுவராக ஓடியாடி வேடிக்கை காட்டும் நம் குழந்தைகளை ஒன்று சேர்த்து நல்லாசி கொடு தேவி. என் செல்வங்களே, என்னிடம் வாருங்கள். இந்த 6 குழந்தைகளையும் வளர்த்த நீங்கள் கார்த்திகை பெண்கள் என்ற பெயருடன் சிறப்பு பெறுவீர்கள். 6 முகங்களும் ஒரு முகமாய் மாறும் தருணம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் தீர்க்க வந்த நீ முருகன், கந்தன், கார்த்திகேயன், கடம்பன், அழகன் என்றும் சரவணன் என்றும் உலக மக்களால் போற்றப்படுவாய். இப்படித்தான் முருகர் பிறந்தாராப்பா? ஆமாம்மா, இப்போ முருகன் பிறந்தத ஆடி பாடி சந்தோஷமா கொண்டாடுவோமா? சரிப்பா.
அதைத்தான் குழந்தைகள் சொல்ல போறா. கேட்போமா? கேட்போமா? அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருக்கு. அதுல திருச்செந்தூரோட சிறப்பு என்ன? சூரனை வதம் செய்து முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறியதே இங்குதான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அதற்கேத்தாப்புல முருகப்பெருமானுடைய 5 படை வீடும் மலை மேல அமைஞ்சிருக்கு. ஆனா திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையோரமா அமைஞ்சிருக்கு. கடற்கரையோரம் அமைஞ்சிருக்கிறதுனாலதான் திருச்செந்தூருக்கு திருச்சீரலைவர் என்னும் பேரும் இருக்கு. இந்த கோயில்ல சுப்பிரமணியர், சண்முகர்னு 2 மூலவர்கள் இருக்காங்க. இந்த கோயில்ல இருக்கிற சண்முகர் சன்னதிக்கு பின்னாடி தானே அவர் வழிபட்ட பஞ்சலிங்கமும் இருக்கு. அதே போல திருச்செந்தூர் கோவிலுக்கு பின்னாடி தானே யானைக்கு பயந்து வள்ளி ஓடி ஒளிந்த வள்ளி குகையும் இருக்கு. இன்னொரு சிறப்பு இங்க என்னன்னு தெரியுமா? இங்க மட்டும்தான் பன்னீர் இலையில விபூதி வச்சு தருவாங்க. பொதுவா எல்லா கோயில்லையும் ஒரு உற்சவர் தான் இருப்பாரு. ஆனா இந்த கோயில்ல சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் அப்படின்னு 4 உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு மேற்கு பக்கம் இருக்கிற தூண்டுகை விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூலவரை தரிசனம் பண்ணணுங்கிறது ஐதீகம். ஆமா, தரிசனத்துக்கு முன்னாடி கடல்ல குளிக்கணுமா இல்ல நாளிக்கிணத்துல குளிக்கணுமா? கடற்கரை பக்கத்துல இருக்கிற நாளிக்கிணத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் கடல்ல குளிக்கணுங்கிறது ஐதீகம். இந்த கோயிலை கட்டுறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க? திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக தங்களுடைய வாழ்வையே அர்ப்பணித்த மௌன சுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி இந்த 3 பேரும் திருச்செந்தூர் கோவில் கட்டுறதுக்காக பெரும் முயற்சி எடுத்தாங்க. இந்த கோயில்ல எந்தெந்த திருவிழாலாம் விசேஷமா இருக்கும்? கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, மாசி மகம், பங்குனி உத்திர நாட்களில் திருவிழா சிறப்பா நடக்கிறத பார்க்கலாம். வருஷம் கண்ட சஷ்டி அப்ப திருச்செந்தூர்ல நடக்கிற சூர சம்ஹாரம் உலக பிரசித்தி பெற்றது. ஆமா, இந்த கோயிலோட ராஜகோபுர வாசல் எப்பவுமே சாத்தியே இருக்குமாமே. வருஷம் முழுக்க சாத்தி இருக்கிற ராஜகோபுர வாசல் கந்த சஷ்டி அப்ப நடக்கிற திருக்கல்யாணத்துக்கு மட்டும்தான் திறப்பாங்க. இன்னும் எவ்வளவோ சிறப்புகள் திருச்செந்தூர்ல இருக்கு. இப்போ நாங்க விடைபெறுகிறோம். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த ஸ்தலமா இந்த திருச்செந்தூர்? இது மட்டும் இல்லம்மா, நமது ராம்கோ குழுமத்தின் முன்னாள் மேனேஜிங் ட்ரஸ்டியும் குருபக்தமணி ஐயா அவர்களின் திருக்கரங்களால் இக்கோயிலுக்கு பல கைங்கரியங்கள் செய்துள்ளார்கள். ஓ அப்படியாண்ணா, சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இக்கோயிலுக்கு 4 முறை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா. இதோடு வைர கிரீடம், தங்க கிரீடம், தங்க கவசம், தங்க பூணல், தங்க வேல் இது எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கா. இது மட்டுமா? ஸ்ருங்கேரி மடத்தின் 37வது பீடாதிபதியான ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் அவர்கள் முன்னிலையில் நமது மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்கள் தற்போது நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் மூல கோபுரத்திற்கும் மூல விமானத்திற்கும் கும்பாபிஷேகம் செய்து கொடுத்துள்ளார்கள் என்பதை மிகவும் பெருமையோடு இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்க நம்ம ராம்கோ கல்வி தர்ம ஸ்தாபனத்தில் நாம படிச்சுட்டு இருக்கிறதே பெரிய பாக்கியமா நினைக்கிறோம்பா. ஆமாம்பா. அப்பா, இந்த முருகன் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்திருக்கிறாருன்னு சொல்றாளே, அத பத்தி கொஞ்சம் சொல்றேனாப்பா? சொல்றேம்மா, உண்மையா நடந்த ஒரு அற்புதத்தை சொல்றேன், கேளுங்கோ. சொல்லுங்கப்பா, கேக்குறோம். நான் சொல்றேன்னா, சனாதன தர்மம் என்பது இந்து சமயத்தின் அடிப்படை தத்துவங்களையும் ஒழுக்கங்களையும் மனித நல்வாழ்விற்கான வழிகாட்டுதல்களையும் கொண்ட காலத்தால் அழியாத தர்மமாகும். இக்கருத்துக்களை உலக மக்களிடையே பரப்ப செய்தவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அவர்கள். அப்படியாப்பா? ஆமாம்பா, ஆதிசங்கரருக்கு
சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. அங்க பாருங்க, அந்த குழந்தை இந்த அற்புத காட்சியை தான் தேவ பாஷையில நடத்தி காட்ட போறா. இதோடு எல்லோருக்கும் புரியும் வகையில் முதல்ல தமிழ்லேயும் சொல்ல போறா. அத நன்னா கேளுங்கோ. சரிமா. அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ மகான்களுக்கும் தபஸ்விகளுக்கும் திருச்செந்தூர் தலத்துக்கும் எண்ணற்ற தொடர்புகள் உண்டு. முக்கியமாக ஸ்ரீ ஆதிசங்கரின் தொடர்பு நம்மை மெய்சிலிருக்க செய்யும். ஆதிசங்கரர் வடநாட்டு திக்விஜயத்தை மேற்கொண்ட போது அவருக்கு எதிராக அபினவகுப்தர் என்பவர் அபிசார யாகம் செய்து ஆதிசங்கரருக்கு தீராத வயிற்று வலியை உண்டாக்கினார். பிறகு ஈசனின் கட்டளைப்படி ஆகாயமாக்கமாக திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார் ஆதிசங்கரர். ஆதிசேஷனான பாம்பு முருகனை பூஜிப்பது கண்டு வியந்தார். பாம்பு ஒன்று ஊந்து செல்லும் விதமான நடையில் சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகங்களை ஏற்றி பாடி தொழுதார். கந்தனின் அருளால் நோய் நீங்க பெற்றார். இதை தேவ பாஷையில் நடிக்க வருகிறார்கள் எம் குழந்தைகள். பார்ப்போமா? बहुनां मुनिवर्याणां तपस्विनां साक्षात् सम्बन्धः अस्मिन् तिरुचेन्दूर महाक्षेत्रे दरीदृश्यते. तत्र प्रधानतया श्री आदिशंकर भगवद्भक्तानां सम्बन्धः अतिमनोहरं वर्तते. आदिशंकराचार्यस्य उत्तरभारत दिग्विजयप्रस्थानं तदानीम् आदिशंकरा तव उत्तर भारत दिग्विजयम् अहं सोढिष्यामि. त्वां जेतुम् अगमसक्तः अतः आभिचारकर्मणा पीडितमारहरोहं त्वां करिष्यामि. हे भगवन्, हेयं परीक्षा असमर्थः अहं सोढुं पीडाम् अस्मात् रोहात् पाहि माम्. गुरो गुरो अस्माकं गुरोः विद्या बुद्धिकौशलं तपः योगम् इत्यादिकं विज्ञातस्य अभिनवगुप्तस्य असूया एव रोगस्य अस्य कारणं. तदा वा ज्ञातपूर्व एव मया अभिनवगुप्तस्य काश्मीरशैवसन्न्यासी खलु सः? आम्, न केवलं तद्, सः कविः, नटः, वीणावादननिपुणः, मन्त्रेन्द्रादि शास्त्रेषु अभिनिपुणः. एवं चामट्ययुक्तो अपि किमर्थम् ईदृशम् अधर्मकर्म करोति? असूया एव सामान्यान् नियन्त्रयति. एवम् अहङ्कारो अपि. ओ आगच्छ. अस्माकं गुरुः उदरवेदनया काचेन च पीडाम् अनुभवति. गुरु, भवताम् एतदवस्थायाः कारणीभूतः सः अभिनवगुप्तः एव आभिचारकर्मणा भवन्तं पीडितरोहं कृतवान्. हे भगवन्, महद्दुःखम् इदं परिहर. आगच्छतु गुरु, विश्रान्तिं भजन्तु. सः ईश्वरः शङ्करः एव अस्माकं गुरुं रक्षेत्. शङ्करस्य स्वप्ने महेश्वरः शिवः प्रसादयति. शङ्करा, जयन्तिपुरम् इति तीर्थक्षेत्रे सूरपद्मकातकं जयस्वरूपं मम कुमारं सुब्रह्मण्यं दृष्ट्वा प्रार्थयति चेत् अयं मारः रोगः विनष्टो भवति. इदं भस्मं च धारय. इत्युक्त्वा अन्तर्धानम् अभवत्. हे भगवन्, शङ्कर, परमेश्वर, भस्मं धारयामि. हे भगवन्, परमेश्वर, पीडितमारगरोगः अहं गतं जयन्तिपुरं गच्छेयं. भवतुं योगं करोमि. स्वस्य योगसद्या आहाचमार्गेण जयन्तिपुरं प्राप्नोत्.
अहो द्वारं स्वयमेव उद्घाट्यते। कुमारा किम् आश्चर्यम्, एकः दिव्यनागः कुमारस्य विग्रहे सम्यक् पूजां करोति। कुमारा स्कन्दस्य भुजङ्गस्य गतिरिव सुब्रह्मण्यस्य भुजङ्गपद्यं रचयन् प्रार्थयामि। न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि सार्थं सीदेह सडास्या हृदित्योदते मे मुहानिस् शरन्दे गिरशापि चित्रम्। एवं सर्वस्य कदिरिव भुजङ्ग प्रयादवृत्तेन सुब्रह्मण्य सन्निधौ सुब्रह्मण्य भुजङ्ग श्लोकान् रचयित्वा प्रार्थितवान्। स्कन्दस्य अनुग्रहेण निर्गतरोगः अभवत्। अत्र महामण्डपे आदिशङ्कराचार्यस्य विग्रहशिला वर्तते। करुणामूर्तये स्कन्द मारः रोहत् विमुग्धः अहं सुब्रह्मण्य सुब्रह्मण्य शरणम्। தேவ பாஷை ரொம்ப நன்னா புரிஞ்சது. ஆதிசங்கரோட தீராத நோய் நீங்கியதற்கு காரணமே இந்த சுப்பிரமணிய புஜங்கம் தான். இந்த ஸ்லோகத்தை தான் குழந்தை சொல்ல போறா. கேட்போமா? கேட்போமா? சுப்பிரமணிய புஜங்கம் सदाबालरूपा विविघ्नाद्रिहन्त्रि महादन्दिवक्त्रा विपञ्चाश्यमान्या विरिन्द्रादिमृत्या गणेशाभिधामे विरक्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। न जानामि पद्यं न जानामि गद्यं न जानामि शब्दं न जानामि शातं सिरेहा षडास्या हृदित्योदते मे मुखानिश्शरन्दे गिरशाभिचित्रम्। मयूरादिरूढं महावाक्यकूढं मनोहारिदेहं मगच्छिद्रगेहं महादेवदेवं महावेदपावं महादेवपालं भजे लोकपालम्। महाबोधिधीरे महाभावशौरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्यशैले गुहायां वसन्तं श्वभाशालसन्दं जनातिं हरन्दं शयामो कुगन्धम्। जयानन्दभूमन् जया भारदामन् जया मोहकीर्ते जयानन्दमूर्ते जयानन्द सिन्धो जया शेषबन्धो जयत्वं सदा मुक्तिदानेश शृणो दानेश शृणो दानेश शृणो। குழந்தைகளா, இந்த ஸ்லோகத்தை நன்னா கேட்டேலா? நீங்களும் தினமும் இந்த ஸ்லோகத்தை ஆத்துல சொன்னா சகல சௌபாக்கியமும் நிறைஞ்சிருக்கும். சரிப்பா, தினமும் சொல்றோம்ப்பா. குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நாடகம், ஸ்லோகம், கதை, நடனம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ முருகன் மேல உங்களுக்கு தெரிஞ்ச பஜன் பாடுறேலா? ஓ, பாடுறோமா? வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி
முருகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே மனமே. வினையும் இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என்ற பாடலை நாம இப்ப கேட்டு ரசிச்சோம். முருகப்பெருமானாலே அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்பேற்பட்ட திருப்புகளை நாம இப்போ பாடுவோமா? முருகனோட பஜனையை கேட்டோன்னே மனசெல்லாம் ஆனந்தமா இருந்தது. இந்த ஆனந்தத்தை கொண்டாடுற விதமா ஒரு கும்மி பாடலுக்கு நடனம் ஆட போறா. பார்ப்போமா?
அங்க பாருங்கம்மா எவ்வளவு கூட்டமா இருக்கு. கடலே தெரியாத அளவுக்கு மனுஷாலோட தலையா தெரியுதுமா. ஆமாப்பா, இந்த இடத்துலதான் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்க போறது. சூரசம்ஹாரம்னா என்னம்மா? சொல்றேம்மா. முருகன் சூரபத்மன் என்னும் அரக்கனை வதம் செய்தது இந்த திருத்தலத்தில் தான். நாம சஷ்டி விரதம் இருக்கோமே, அது இந்த நிகழ்வை பார்த்ததும் நான் பூர்த்தி அடையும். வாங்கோ, அங்க போய் அந்த காட்சியை பார்ப்போமா? பார்ப்போம்மா. திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹாரத்தில் முதல் நிகழ்வாக கஜமுகாசுரன் வருகிறார். அப்பப்போ விசாரிச்சுட்டு போவாரா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முருகன் இந்த கடல் மண்ணுல எங்கேயாவது கால் வச்சு, அவர் கால் வச்சிருந்த இடத்துல நாமளும் வந்து உட்கார்ந்து புண்ணியத்தை தேடிக்க மாட்டோமான்னாதான். மண்ணானாலும் இந்த திருச்செந்தூர்ல வந்து மண்ணாகணும், சஷ்டி விரதம் இருந்தாலும் இந்த திருச்செந்தூர்ல வந்து உட்கார்ந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு லட்சோப லட்ச பக்தர்கள் இங்கு வந்து குமிகிறார்கள். இந்த அழகான அற்புதமான முருகப்பெருமான் படை வீடு அமைத்து தங்கி போய் சூரனை சம்ஹாரம் செய்து விட்டு அடுத்த நிகழ்வாக சிங்கமுகாசுரன் வருகிறார். என்கின்ற பஞ்சமூர்த்திகளை வச்சு பூஜை பண்ணி பூஜா மூர்த்தியாக நமக்கு காட்சி தருகின்ற திருத்தலம் இந்த திருத்தலம் தான். தன்னுடைய தகப்பனாருக்கு அர்ச்சனை பண்றார். ஒவ்வொரு மலரா போட்டு பூஜை பண்றார். ஓம் சிவாய நமக, ஓம் சிவலிங்காய நமக, ஓம் பவாய நமக, ஓம் பவலிங்காய நமக அப்படின்னு ஒவ்வொரு மலரா அர்ச்சனை பண்றார். தேவர்கள்லாம் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க. சுவாமின்னாலே முருகன் தான். முருகனுக்கு தான் சுவாமின்ற பேரே. அவர் சுவாமின்னு கூப்பிட்ட உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, கையில இருந்த பூவோட அப்படி திரும்பி காட்சி கொடுத்தாராம். கையில அர்ச்சனைக்கு எடுத்த பூவை கூட சிவபெருமானுக்கு வைக்கல, அப்படியே அந்த பூவோட திரும்பினாராம். என்ன அவசரமோ தேவர்கள் கூப்பிடுறாங்களேன்னு. அதனால்தான் செந்தில் ஆண்டவருக்கு பேர் என்ன, பூஜாமூர்த்தி. பூர்த்தி செய்தல், உண்டாக்குதல், மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை இறுதியாக சூரபத்மன் வருகிறார். செந்தில் ஆண்டவர். செந்தில் ஆண்டவர் கையை பார்த்திருக்கிறீங்களா? அவருடைய கையில ஒரு பூ இருக்கும். தேவர்களுக்காக அப்படியே சிவபூஜையை நிறுத்திட்டு இப்படி திரும்பி காட்சி கொடுத்த கோலம் தான் இன்னைக்கும் நாம பெருமானை இங்க தரிசனம் பண்றோம். தேவர்களுக்காக திரும்பியவர் நமக்காகவும் நம் குரலுக்காகவும் திரும்ப மாட்டாரா? நாம் அவரை சுவாமி 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 என்ன பாரு என்ன பாருன்னு கூப்பிட கூப்பிட அவர் நம்மை நோக்கி வருவார். நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் அவர் செவிமடுப்பார். உள்ளம் உருகி உள்ளன்போடு அந்த பெருமானை நாம் திருவடி தொழுதோம் என்றால் நிச்சயமாக கந்த கடவுள் நம் அனைவரையும் வெற்றிவேல் வெற்றிவேல். செங்கேளடுத்த சினவடி வேலும் திருமுகமும், செங்கேளடுத்த சினவடி வேலும் திருமுகமும், பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும், பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும், பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைக்கினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. எதிர் நிற்பனே. அரஹரோஹரா 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 அரஹரோஹரா. நம்ம இருந்த சஷ்டி விரதம் நல்லபடியா முடிஞ்சது. அப்பா, ஊருக்கு கிளம்பலாமா? இருப்பா, இன்னைக்கு நடக்க போற திருக்கல்யாண வைபவத்தை பார்த்துட்டு கிளம்புவோம்ப்பா. அம்மா, யாருக்குமா திருக்கல்யாணம் நடத்த போறா? நேத்தைக்கு சூரசம்ஹார வைபவம் பார்த்தேன். அதனை தொடர்ந்து இன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் இந்திரன் மகளான தெய்வானுக்கும் திருக்கல்யாணம் பண்ண போறா. இந்திரன் மகளா? அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதுக்காக இந்திரன் தன் மகளையே முருகருக்கு திருமணம் செய்து தருகிறார். இந்த கல்யாண வைபவத்தை பார்த்து முருகப்பெருமானின் அனுகிரகத்தை பெற்று
வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோமாக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது தலைவர் உரை, சிறப்புரை மற்றும் பரிசு வழங்குதல் நிகழ்வு நடைபெற உள்ளது. நம் மரியாதைக்குரிய ராம்கோ நிறுவனங்களின் சேர்மன் அவர்களையும் நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களையும் எம்பள்ளி தாளாளர் ஐயா அவர்களையும் PACR கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். மாலை அணிவித்து கௌரவித்தல். நமது மதிப்பிற்குரிய சேர்மன் ஐயா அவர்களை நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களுக்கு மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு பணிவொடுமுடன் வேண்டிக் கொள்கிறேன். நமது மதிப்பிற்குரிய சேர்மன் ஐயா அவர்களுக்கு எம்பள்ளி தாளாளர் ஐயா அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு பணிவொன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தலைவர் உரை. நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களை தலைவர் உரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். Good evening, respected Chief Guest Dr. Uma Shivaraman, distinguished correspondents, Srimati R. Sudarsana, my mother, Sri N.K. Shrikant Raja, esteemed invitees, Srimati Nalina Ramalakshmi, Srimati Sharada Deepa, Sri Ramkumar Raja, members of our managing committee, our Chief Operating Officer of Education Institutions, Sri R. Giridharan, heads of our schools, dear teachers and non-teaching staff, parents and my dear students. Today is a truly memorable day as we celebrate the 25th annual day of Balavani, a silver jubilee milestone for our schools for this program. On this special occasion, I extend my warm greetings to all of you and a heartfelt welcome to everyone present. It is our privilege to have Dr. Uma Shivaraman with us as the chief guest. I have known her for a very long time and it has been a really pleasant surprise that I saw her here today. With her vast experience in school education, English language teaching and teacher development, along with the national and international exposure, she has contributed significantly to the field of education. We are honored to have her gracious presence here today. Balavani is not merely an annual cultural program. It is an educational journey. Through the year, our students, especially from the nursery schools to the 8th standard, are guided to learn our heritage, values through stories, reflection and practice. This learning reaches its joyful climax on this stage through performances that are disciplined, spirited and full of meaning. This year we mark the 25th year. We celebrate with the theme Chendur Murugan. Lord Murugan is honored not only for valor but also for clarity, humility and devotion and responsibility. When our children enact these stories, they do not merely perform. They absorb values that can guide them throughout life. The central value we seek to cultivate through Balavani is the unity of all beings, respect for every life, and kindness in thought,
word, and action. This is one of the deepest insights of our tradition and is expressed with great beauty in our Upanishads. The Isha Upanishads offers a powerful way of seeing life, to recognize the inner unity in all beings, to see others not as separate from us. When this becomes our outlook, respect is no longer an instruction, it becomes natural, and kindness is no longer occasional, it becomes a steady habit, because we are careful not to hurt what we feel connected to. The Chandogya Upanishad expresses this in simple line, Sarvam Kalvitam Brahma. All this is one reality. For a child, this means the classmate beside me, the staff member who helps me, and the world of nature all around me deserve reference. In that spirit, unity is not merely a message on stage, it becomes a way of living. Balavani's attempt to nurture is our attempt to nurture this inner cultural identity so that our children grow into capable, confident adults who also remain compassionate, respectful, and grounded. On this Silver Jubilee occasion, we recollect with gratitude the blessings and inspiration of Pujya Sri Swami Dayananda Saraswati and the vision of our beloved former chairman and my father, Sri P.R. Ramasubramanya Raja, who encouraged moral education through shlokas, Puranas, and stories for the young minds. We also acknowledge with respect the steady guidance and commitment of my mother, Srimati R. Sudarshanam, under whose care this program has been carried forward successfully for more than 2 decades. My dear students, what you present today requires courage, concentration, and teamwork. Your confidence on stage is a proud reflection of your practice and discipline. I appreciate each one of you. Behind every child on stage stands the quiet, tireless work of our teachers, planning, scripting, training, correcting patiently, and encouraging continuously. To our teachers, staff, I offer my sincere appreciation. Your work shapes not only skills but also character. I also thank the parents for the trust and support, the trust you have placed in us. When school and home reinforce the same values, respect, kindness, truthfulness, and self-control, children grow with strength and grace. Let this Silver Jubilee of Balavani renew our commitment to raise young minds that can succeed in the world without losing their humanity and carry that spirit of unity and in every sphere of life. Thank you. தேங்க்யூ சார். சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்து உரையாற்ற நமது பிஏசிஆர் அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ரோகிணி தேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த பாழவாணி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்துணை பெரியோர்களுக்கும் முதற்கண் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள மதிப்பிற்குரிய முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களை பற்றி ஒரு சிறிய ரத்தின சுருக்கமான ஒரு அறிமுகம். மதிப்பிற்குரிய முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான கேந்திரிய வித்யாலயா சங்கதன் அமைப்பில் ஆசிரியர், பயிற்சியாளர், கல்வி தலைவர் மற்றும் நிர்வாகி என சுமார் 40 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். இவர் எர்ணாகுளம் கேந்திர வித்யாலயா சங்கதன் மண்டல அலுவலகத்தின் துணை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் மைசூர் மண்டல கல்வி நிறுவனத்தின் முன்னாள் மாணவர் ஆவார். அங்கு 1974 முதல் 1977 காலகட்டத்தில் சிறந்த மாணவருக்கான விருதையும் கல்லூரியில் முதலிடமும் பெற்றவர். மேலும் இவர் உதவி ஆணையராக லக்னோ, சென்னை மண்டல அலுவலகங்கள் மற்றும்
புதுதில்லியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா தலைமையகத்தில் பணியாற்றியுள்ளார். மதுரை மற்றும் திருவனந்தபுரம் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் முதல்வராக பணியாற்றியுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கல்வி அதிகாரியாக 3 ஆண்டுகள் நியமனம் அடிப்படையிலும் சென்னை மற்றும் பெங்களூருவில் உள்ள CBSE சிறப்பு மையத்தில் ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். சென்னை IITயில் 2017 மற்றும் 2018 ஆங்கில பாடத்திற்கான கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை 2018 வெளியிட்ட 11ஆம் வகுப்பு தொடர்பு ஆங்கில பாடப்புத்தகத்தின் துறை வல்லுநர்களில் ஒருவராக பணியாற்றியுள்ளார். தற்போது சில பள்ளிகளுக்கு கல்வி சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இவர் கேந்திரிய வித்யாலயா மற்றும் CBSE சார்பில் ஜப்பான் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு கல்வி பயணங்களை மேற்கொண்டுள்ளார். 2016 இங்கிலாந்தின் பர்க்கிங்ஹாம் நகரில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்துள்ளார். இவரது சிறந்த கல்வி சேவையை பாராட்டி அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகளால் பல விருதுகளை வழங்கப்பட்டுள்ளன. 1993ஆம் ஆண்டு பள்ளி கல்வியில் புதுமைக்கான தேசிய விருது புதுதில்லியிலும், சென்னை NITயின் 1994 சிறந்த ஆசிரியருக்கான விருதும், 1995 கேந்திரிய வித்யாலயா சங்கத்தின் தேசிய ஊக்க விருது, மதுரை ரோட்டரி கிளப் வழங்கிய 2003ஆம் ஆண்டு தொழில்முறை சிறப்பிற்கான விருது, இன்டர்நேஷனல் லைன்ஸ் கிளப் 2016ஆம் ஆண்டு ஆசிரியர் சிறப்புக்கான விருது மற்றும் 2020 மைசூர் மண்டல கல்வி நிறுவனத்தின் சிறந்த முன்னாள் மாணவர் என்ற கௌரவ விருதையும் பெற்றுள்ளார். இத்தனை சிறப்புகளை கொண்ட மதிப்பிற்குரிய முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களை எங்கள் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராம்கோ குழுமத்தின் சேர்மன் குரு பக்தமணி ஸ்ரீ PR வெங்கட்ராமராஜா, PACM ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் உயர் திரு NK ஸ்ரீகண்டன் ராஜா அவர்கள், மற்றும் இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ கிரிதர், ஸ்ரீ மாரிமுத்து, இந்த ராம்கோ பள்ளிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டும் அவர்களுக்கு வேண்டிய கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வரும் திருமதி சுதர்சனம் அம்மா அவர்களுக்கும், மற்றும் ராம்கோ ஃபேமிலியில் உள்ள சிறந்த பெண்மணிகள் திருமதி நளினா ராமலக்ஷ்மி, திருமதி தீபா மற்றும் என்னுடைய சகோதரிகள் இங்கு வந்திருப்பவர்களுக்கும், ராம்கோ குழுவின் மற்ற உயர் பொறுப்புகளில் உள்ள அனைத்து ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்துள்ளவர்களுக்கும், பெற்றோர், குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என் கனிவான மாலை வணக்கம். It is a great privilege and an honor bestowed on me by the family, Ramco family, the school present or being run by the Ramco group, to have invited me to this beautiful silver jubilee celebration of Balavani. I feel it is all Guru Kataksham and Deva Kataksham. Thank you so much. I feel immensely gratified. It is a gratifying experience for me. Dear parents, இங்கே குழுமியுள்ள குழந்தைகளோட பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த நேத்திக்கும் இன்றைக்கும் உங்களுடைய நாலு ஸ்கூல்ஸ், அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும்பாங்க, 4 ஸ்கூல்ஸை விசிட் பண்ணினோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் as I said, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்ததுனால நிறைய ஸ்கூல்களை பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி பல ஸ்கூல்களை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு உங்களுடைய ஸ்கூலில் ஒரு ரொம்ப சிறப்பான
ஒரு ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஆச்சரியப்படக்கூடிய ரொம்ப யுனீக் ஃபீச்சர் என்னதுன்னா உங்களுடைய டிசிப்ளின். வெரி வெரி டிசிப்ளின்ட். அந்த கேஜி ஸ்கூலுக்கு போயிருந்தோம். இன்னும் சின்ன குழந்தைகள், ஒரு கிளாஸ்லேயும் 40 குழந்தைகள், நாட் 20. இப்போ வந்து எல்கேஜி யூகேஜிலலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா 20ன்னு வச்சுருப்பாங்க. அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸை அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு 3 பேர் 4 பேர் வச்சுருப்பாங்க. இங்கே 40 குழந்தைகள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும். அதாவது ஐ வாஸ் ஓவர்வெல்ம்டுனா ரொம்ப மனசை என்ன தொட்டுதுன்னா அவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக குழந்தைகள் இருந்தாங்க. அவர்களுடைய வே ஆஃப் க்ரீட்டிங் எல்லா கிளாஸ்லேயும் ஹரிவோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம போகிறச்சே எந்த கிளாஸாக இருக்கட்டும், பாய்ஸ் கேர்ள்ஸ், ஹரிவோம் க்ரீட்டிங்ஸோட அந்த டீச்சர்ஸோட அவங்க இன்டராக்ட் பண்ணுறதும். நாங்கள்லாம் கெஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் மிஸ்ஸஸ் நளினா ராமலக்ஷ்மி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க உள்ளே வந்ததும் எவ்வளவு இந்த குழந்தைகள் நன்றாக உரையாற்றி, அப்புறம் வெரி வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் அந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி அது எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுமா எனக்கு. இந்த குழந்தைகள், இந்த சின்ன குழந்தைகள், இப்போ முருகனா வந்த பாலமுருகன், பெரிய முருகன் எல்லாம் அவ்வளவு நன்னா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம்க்கு நான் அப்புறம் வரேன். இந்த ஸ்கூல் விசிட் வந்து it really filled me with a great sense of satisfaction and to see that so much is being done by the teachers here, far away from the madding crowd, I say. ரொம்ப எங்கேயோ வெளியில் ரொம்ப அதாவது வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக நீங்கள் வந்து இந்த தேசத்துக்கும் நாட்டுக்கும் நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் கம்யூனிட்டிக்கும் நிறைய சேவை பண்ணுறீங்க. இந்த குழந்தைகளை இந்த சின்னஞ்சிறு இந்த ராஜபாளையம் தொகுதியில் குழந்தைகளை கவனித்து அவங்களுக்கு கனிவாக கவனித்து அவங்களுக்கு படிப்பு மாத்திரம் இல்லை, இது ஒரு வேல்யூ எஜுகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுங்கிறோம். பார்த்தது கடுகளவு, இன்னும் பார்க்காதது நிறையவே இருக்குது. நிறைய ஸ்கூல் சிஸ்டம்ஸ் பார்க்கல. ஆனால் ஒன்று யுனிக் இது ஃபீச்சர் நான் டிசிப்ளின்னே. இன்னொன்று வந்து ரூட்டட் டு அவர் கல்ச்சர். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா சந்தோஷமான என்னதுன்னா இந்த குழந்தைகளை நல்ல இந்த நம்மளுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் நம்மளுடைய ஹெரிட்டேஜுக்கு நல்ல இது பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, இன்டகிரேட் பண்ணி அவங்க பண்ணுற டீச்சிங்ஸ் எல்லாம் டீப்லி ரூட்டட் டு அவர் கல்ச்சர் ட்ரெடிஷன். அதனுடைய ஒரு இதுதான் இந்த பாலவாணி ப்ரோக்ராம்னு எனக்கு புரியுறது. ரொம்ப நல்ல ஸ்கூல்ஸில் அந்த 4 ஸ்கூல்லையும் குழந்தைகளுடைய ப்ரோக்ராம்ஸும் அவங்க அழகாக இன்டராக்ட் பண்ணி டீச்சர்ஸுடைய இன்வால்மெண்ட். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், அந்த டீச்சர்ஸோட ஐ சா 100% இன்வால்மெண்ட். டீச்சர்ஸ் இவ்வளவு இன்வால்மெண்ட் இல்லைன்னா குழந்தைகளை இவ்வளோ அழகாக நன்னா உருவாக்க முடியாது. அது என்னுடைய வெரி வெரி தாழ்மையான கருத்து. அவ்வளவு இன்வால்மெண்ட்டோட ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் டீச்சர்ஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, வந்த கெஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஐ வாஸ் ரியலி டச்ட். ரூட்டட் டு அவர் கல்ச்சர், வாட் எவர் இஸ் பீயிங் டாட் தட் இஸ் டேக்கன். அதாவது அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த குழந்தைகளை கொண்டு வந்திருக்காங்க த்ரூ வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். கம்மிங் டு டுடேஸ் ப்ரோக்ராம், ரொம்ப 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 அழகாக இருந்ததுமா. அந்த 4 பெவிலியனை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்த என்ன சொல்கிறது, முதல்ல 6 படை வீடு, அதுக்கப்புறம் அந்த முருகனுடைய திருச்செந்தூருடைய ஒரு பெவிலியன், 3வது கல்யாணம் முருகன் தெய்வ யானை கல்யாணம், 4வது தங்கத்தேர் திருச்செந்தூர். அந்த குழந்தைகள்லாம் ஒவ்வொரு திருப்புகள் பாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த முத்தை தரு பத்தை அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. இந்த திருப்புகழை படித்தாச்சுன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. இந்த சென்ஸ் வாழ்க்கையில் ரொம்ப 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 உயர்ந்து வருவீங்க. ஓகே, ஒவ்வொன்றும். அப்புறம் இன்றைக்கி இப்போ அந்த எல்லாமே அவங்களுடைய அட்டையர் ஆகட்டும், அதாவது ட்ரெஸ்ஸு, குழந்தைகளை மாணவர்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணி அதை அவங்கள அழகாக சொல்ல வச்சு பணிவோடு எல்லாம் சொல்ல வச்சு ரொம்ப அழகாக பண்ணினது. அதுக்கு யார் காரணம் உங்களுக்கே தெரியும், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அப்புறம் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி பண்ணதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. ஐ திங்க் 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டாங்க. கணபதி ஸ்லோகத்திலேருந்து தேவர்கள் முறையிடல், நாடகம், காவடி நடனம், திருச்செந்தூர் சிறப்புகள், ஆதிசங்கருக்கு நடந்த அற்புத சம்ஸ்கிருத நாடகம், சுப்பிரமணிய பூஜங்கம். என்ன அழகாக அந்த குழந்தைகளுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா வேற என்ன வேணும் சொல்லுங்கள்.
ஆதிசங்கரர் வந்து அருளிய திருச்செந்தூரில் நின்று அருளிய அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை குழந்தைகளாக நீங்கள் எல்லாரும் கற்றுக்கோங்க. இதெல்லாம் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபேஸ். ஓகே, கும்மி நடனம், அப்புறம் சூரசம்ஹார நாடகமும் பார்த்தாச்சு. இன்னும் ஒன்று இருக்குது, நாட்டிய நாடகம், முருகம் தெய்வானை, திருக்கல்யாணம் அண்ட் ஐக்கிய மந்திரம். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். ஆனஸ்ட்லி லெட்ஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் குழந்தைகளும் மற்றும் பல பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா those who are performing, visible performers, invisible behind the curtain எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் குழந்தைகளுக்கு ரொம்ப 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 அழகாக நீட் கிறிஸ்ப் அண்ட் நல்ல மெசேஜ், ஒவ்வொருத்துலேயும் மெசேஜ். குழந்தைகள் எவ்வளோ அழகாக அந்த நரேஷன் பாருங்கள், அந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க. த என்டையர் கிரெடிட் கோஸ் டு தி ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேர் த டீச்சர்ஸ் பிளே அ வைட்டல் ரோல். குழந்தைகள் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணினீங்க. அப்புறம் இன்னொன்றுமா, நான் நேற்றுக்கு எனக்கு இந்த ட்ரைபல் சில்ட்ரன் ஹாஸ்டலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இன்ஃபேக்ட் கண்ணில் தண்ணி வந்துடுது. இவ்வளோ இந்த குழந்தைகளுக்கு இவ்வளோ அழகாக ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். அவங்க வந்து 10-12 ப்ரோக்ராம்ஸ் பண்ணினாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் ஒரு 10 பாட்டு பாடியிருப்பாங்க. ஆல் த சில்ட்ரன் ஆர் ஸோ வெல் ட்ரெயின்ட் இன் மியூசிக், ஸ்லோகாஸ், பஜன்ஸ். அமேசிங். அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கல்ச்சர்லேயும் நம்மளுடைய என்ன சொல்கிறது சனாதன தர்மத்தில் டீப்லி ரூட்டடான அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். எங்கே போனாலும் அவங்க நல்லா பழச்சிப்பாங்க. என்னுடைய இந்த குழந்தைலாம் நல்ல இன்ட்ரெஸ்டோடு கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு. என்ன உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான கல்வி, கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பல என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஈவெண்ட்ஸ். அதில் உங்களுடைய வேறு திறமைகளெல்லாம் ஷோகேஸ் பண்ணக்கூடிய மாரல், கல்ச்சரல், வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். இதெல்லாம் நீங்கள் முழு மனசோட வித் டோட்டல் இன்வால்மெண்ட் பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வேறு ஒன்றும் வேண்டாம். நேற்று ஐ ஹேப்பன் டு ஒரு பெரிய மனிதர் நம்ம இதுக்கு வந்திருக்காரு, மதிப்புக்குரிய பணிக்கர் அவர்கள். அவர்கள்ட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறச்சு அவர் சொன்னார், த பெஸ்ட் டைம் டு லேர்ன் 5லேருந்து 16. அதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா தான் குழந்தைகள் நல்லா வளர முடியும்னு. ஸோ நீங்கள் பெஸ்ட், அது வந்து ஸ்கூல் டைம். நல்லா உங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறது நல்லா எக்ஸல், லேர்ன் வெரி வெல். அதுதான் மந்த்ரா. என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, பாட்டுனா நல்லா பாடுங்க, டான்ஸ்னா நல்லா டான்ஸ் ஆடுங்க, ஸ்போர்ட்ஸ்னா நல்லா. இது வந்து காம்படிஷனே வேண்டாம். நான் அவளை விட இவளை விடலாம் வேண்டாம். நான் நல்லா பண்ணணும். அந்த ஒரே ஒரு நான் இதை நல்லா கற்றுக்கணும். அந்த ஒரே ஒரு மந்த்ரா வச்சுக்கோங்க. நான் இதில் உங்களை தான், நீங்கள் தான் உங்களை விட எக்ஸல் பண்ணணும். உங்களுக்கு யார் முதன்மை தான் நீங்கள் தான். நேத்தியை விட இன்றைக்கி பண்ணணும், நாளைக்கு இன்னையை விட நாளைக்கு பண்ணணும். அந்த ஒரு மந்திரத்தை வச்சுக்கோங்க. இங்கே கிடைக்கிற இந்த பல சான்சஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி நல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா, யூ மஸ்ட் பி எ கிரேட் கேப்பபிள் சிட்டிசன், எ குட் கம்யூனிட்டி மெம்பர். ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காத்தபி கரியசி. ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காத்தபி கரியசி. ஜனனினா தாயும், தாய்நாடும் சொர்க்கத்தை விட மேலானது. ஸோ நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணணும்னா நம்ம ஒரு நல்ல மாணக்கனா, அதாவது இப்போ ஹோலிஸ்டிக் பர்சனாலிட்டிமாங்க, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்மாங்க எல்லாம் ஆகி ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியாக நீங்கள் இவால்வ் ஆகணும். அதுக்கு இந்த கல்ச்சரல் வேல்யூஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா திறமையாக கற்றுட்டு எக்ஸல் பண்ணி ஒரு குட் மெம்பர் ஆஃப் த சொசைட்டி. எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் த ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ஒரு நல்ல வீட்டில் நம்ம நல்ல ஒரு குழந்தையா, சகோதரியா, சகோதரனா முதல்ல அது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியில் நல்ல ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் சொசைட்டி, நம்ம இருக்கிற இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன சேவை பண்ண முடியும். 3வது த கண்ட்ரி. இன்றைக்கி வந்து கண்ட்ரின்னே சொல்லக்கூடாது, உலகமே
யூனோ இந்த ரொம்ப ரொம்ப ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வசுதைவ குடும்பகம். த ஹோல் வேர்ல்ட் இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் சீம்லெஸ். இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. நீங்கள் இந்த அவ்வளவு குழந்தைகளும் இந்த ராம்கோ குரூப் ஸ்கூல்ஸில் படிக்கிற அவ்வளவு மாணவ மாணவிகளும் இங்கே கிடைக்கும் அத்தனை சலுகைகளையும் நன்றாக உபயோகித்து கொண்டு நல்ல மாணாக்கனாக நல்ல குடிமகனாக நீங்கள் சிறந்து வழங்கணும். எந்த துறைக்கு போனாலும் அதில் எக்ஸல் பண்ணணும். இது என்னுடைய உங்களுக்கு கொடுக்குற இன்னித்து ஆன் திஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஆஸ்பீஷியஸ் ஒகேஷன் சில்வர் ஜூபிலி. அதை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த எப்போ இங்கே உட்காண்டாலும், எப்போ நம்ம சேர்மன் சார் சொன்ன மாதிரி இந்த நான் வந்து இந்த சென்னையில் அவர்களுடைய ஸ்கூலோட ஒரு 20 வருஷமாக மை அசோசியேஷன் இஸ் தேர் 2 decades. ஓகே, ஸோ அதனால் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பார்த்து ஆச்சரியப்படுவேன். எவ்ரி மீட்டிங் ஹாஸ் பீன் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷனரிஸ் பாருங்கள், எவ்வளோ கிரேட் பீப்புள். நம்மளுடைய ஸ்ரீ ராமசுப்ரமணிய ராஜா அவர் அவருக்கு பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் பல குருக்கள் மூலமாக கிடச்சிருக்கு. அவருடைய மனைவி திருமதி சுதர்ஷனம்மாள் அவங்க பண்ணுற அண்ட் டீம், த என்டையர் டீம் ஹெல்பிங் அண்ட் அசிஸ்டிங் தெம், அதெல்லாம் நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணின புண்ணியம், நம்ம பண்ணின புண்ணியம். தட் தே ஆர் டூயிங் ஸோ மச் ஃபார் தி கம்யூனிட்டி அண்ட் தி நேஷன். And let me express my heartfelt thanks to Srimati Sudarshanammal for having invited me for this Balavani Silver Jubilee function, and Mrs. Nalina and Mrs. Deepa for showing me around the schools, and இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி பல இந்த கல்வி நிர்வாகிகள் தான் பார்க்க முடிஞ்சது. thank God, I can't but thank God for this very very beautiful ceremony. With this few words, let me take leave. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆசிகளும், best wishes to excel and be a great human being and a great citizen of the country. Vande Mataram. Jai Hind. Thank you. நமக்கெல்லாம் நல்ல முறையில் வாழ்த்துக்கள் சிறப்புரை வழங்கி ஆக்கமும் ஊக்கமும் அளித்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மேடம். அடுத்தபடியாக பரிசு வழங்குதல். ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அவர்களது திறனை சோதிக்க சமஸ்கிருத சோகங்கள் ஒப்புவித்தல், புராண கதைகள் பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் சிறந்த மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வகுப்பு வாரியாக 2 பரிசுகள் வழங்கி வருகிறோம். தற்போது நேரமின்மை கருதி மேல்நிலை பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் துவக்க பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மட்டும் முதல் பரிசு இந்த மேடையில் நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்படும். ஏனைய பரிசுகள் அந்தந்த பள்ளிகளில் பிரார்த்தனை கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் அவர்களால் வழங்கப்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதைய மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துமாறு மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி உமா சிவராமன் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு பள்ளி வாரியாக பரிசு வழங்கிய பிறகு மாணாக்கர்கள் தங்கள் கரவொலியை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். PSR சேதரம் அம்மாள் துவக்கப்பள்ளி MS ரித்திக்ஷா 5th A, V பிரணிதா ஸ்ரீ, Fifth B தாரணி ஸ்ரீ, தாரணி ஸ்ரீ 5th C, ஜீவிகாஸ் 5th D. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நேரமின்மை காரணமாக அடுத்த பரிசுகளை நமது மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் gracing the occasion. மேகா துவக்கப்பள்ளி AM நிவேதா 5th A, M நவதுர்கா 5th B, தனுஸ்ரீ 5th C, சோபனா 5th D, கஜலக்ஷ்மி 5th E,
Jivika 5th F. PSCR Ammaniyammal Girls High Secondary School, Sanadani 8th A1, Keertana 8th A2, Akshaya Lakshmi 8th B1, Ilamati 8th B2, Harini 8th C, Rohini 8th D. PSCM Melnalepalli. Naveen Kumar 8th A, 8th F, Alaguvel 8th G, Ram Sudan 8th H. Thank you, sir. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நன்றியுரையாற்ற வருமாறு நமது பிஎஸ்எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சி மாரிமுத்து அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஹரி ஓம். எல்லாம் அல்ல இறைவரின் திருவுருளால் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கும் நமது பாலவாணி 25வது ஆண்டு நிறைவு விழா செந்தூர் முருகன் என்ற தலைப்பில் பக்தியோடும் பரவசத்தோடும் வண்ணமயமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புமிக்க நமது பாரம்பரிய பண்பாட்டு விழாவிற்கு தலைமையேற்று நமக்கெல்லாம் வாழ்த்துக்கள் வழங்கி வழிநடத்தி வருகின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களுக்கு எங்கள் நன்றியை வணக்கத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாலவாணி 25வது ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி பெருமைப்படுத்திய கேந்திரிய வித்யாலயா சங்கதன் ஓய்வு பெற்ற துணை ஆணையர் திருமதி டாக்டர் உமா சிவராமன் அவர்களுக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் நமது இதயத்தில் வைத்து போற்றி வணங்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மேனேஜிங் ட்ரஸ்டி குரு பக்தமணி அவர்களால் நமது பாரத நாட்டின் பண்பாட்டு பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் நமது பள்ளிகளின் பாலவாணி வகுப்புகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயதசமி என்ற ஒரு புனித நன்னாளில் துவங்கப்பட்டது என்பதை நினைவு கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பாலவாணி துவங்கப்பட்ட நன்னாளிலிருந்து இன்று வரை எல்லா வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பிஏசிஆர் அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் TAKM ராமம்மாள் துவக்கப்பள்ளியின் தாளாளர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அம்மா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா வகையிலும் எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்து இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது PSM மேல்நிலைப்பள்ளி மற்றும் PACR சேதுராமம்மாள் துவக்கப்பள்ளியின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாளாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ராம்கோ குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பாலவாணி ஆண்டு விழா சிறக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கிய நமது தர்மஸ்தாபன பள்ளிகளின் COO திரு கிரீதரன் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழா செம்மையாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் ராம்கோ கல்வி நிறுவன பள்ளிகளின் தலைமையாசிரியர் பெருமக்களுக்கும் உடனிருந்து பணியாற்றும் அத்தனை இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அலுவலக நண்பர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவிற்காக அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த சாஸ்திர பிரதர்ஸ்டாவின் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் திரு ராஜ்குமார் சார் அவர்களுக்கும் PACR கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் மேலாளர் திரு கூடலிங்கம் சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா அனைவரும் பாராட்டும்படியாக நடைபெறுவதற்கு பெருமுயற்சி எடுத்த விழா ஒருங்கிணைப்பாளரும் PACR அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியருமான திருமதி S கோமதி அவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கலைநயத்தோடு வடிவமைத்து கொடுத்த திரு ஜெயராஜ் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கும் எல்லா வகையிலும் உதவி புரிந்த ராம்கோ மில்ஸ் ஊழியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழா நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் மகிழ்வித்த இருபால் மாணவ செல்வங்களுக்கும் இவ்விழாவில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு ஒத்துழைத்த ஏனைய மாணவ செல்வங்கள், பேரன்பு கொண்ட பெற்றோர்கள், ஒளி அமைப்பாளர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட அத்தனை பேர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலவாணி குழு சார்பாக நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக பாரம்பரியமிக்க பாலவாணி பண்பாட்டு திருவிழா மிகப்பெரிய வெற்றி பெற அருள்பாலித்த
எல்லாம் அல்ல இறைவனை போற்றி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் அமைதியாக கண்டு ரசிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். గమరి గమదన కుజం నిసరి పిటత పని సరి మదగనం మగమదరిత పప మది మిత మపని పని సరి కుకుందరి మపని సరి సజం దిగమగది మితరి నిసరి సకుకుందరి పని పసది మితరి దిగమది సజం జనుత సారి పమద సింగిన శ్రీ మహా గణపతి రవతు మాం மாதங்கமுக ஸ்ரீ மகா கணபதிரவது மாம். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை நிலைமையில் தனை நெஞ்சமும் மறக்கவில்லை நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை கோலகுமரன் மணக்கோயிலில் நிறைந்து விட்டான் குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி மயிலாய் வடிவெடுத்து வாகனமானாய் இந்திராதி தேவருக்கே வந்தனம் சொல்வேன் பர்வத ராஜகுமாரி பார்வதி தேவிக்கும் வெற்றிக்கு வேல் தந்ததால் வந்தனம் சொல்வேன் பாதிமதி சூடும் பரமனார் தந்தைக்கும் வேத முதல்வனுக்கும் வந்தனம் சொன்னேன் மாதர் பீரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவாரவர் பின் போகுவேன் யாதும் சுவடு படாமல் இந்திரலோகம் அடைந்த போது கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அம்மையே அப்பா ஒப்பிலா மாமணியே அன்பினால் என்னை விளைவித்த ஆரமுதே வருகவே சூரனை வதைத்தேன் தாயே உன் வேல் கொண்டு சூடினேன் வெற்றிதனை அமரர்த்தமை காத்தவனே அசுரர்க்கும் செம்மையே ஆய சிவபதம் அளிக்கும் சிவபெருமானே வருகவே கண்ட நாள் முதலாய் காதல் கொண்டாள் கண்ணியவள் இந்த நாள் வேலனுக்கு பெண் தர சம்மதமா இந்திரன் மகள் தெய்வானை தனை வேலவன் தமக்கு மனம் செய்து தருவீரோ அறக்கரை வேரோடு சாய்த்து அமரர் குலம் வாழ வைத்தவன் சக்தி சிவபாலனை சித்தத்தில் வைத்தாள் அவள் கரம் பற்றிட துடித்தாள் பேறு பெற்றோம் இன்று பேறு பெற்றோம்
பார்வதியும் பரமனும் மனமு வந்து தெய்வானை ஏற்றிடவே சம்மதித்தார். கார்த்திகை மைந்தனுக்கு இவளே பொருத்தம் என்று 8 திக்கும் மன செய்தி அனுப்பி வைத்தார். 8 திக்கும் மன செய்தி அனுப்பி வைத்தார். சித்தரும் முக்தரும் தேவகணங்களும் பூதகணங்களும் புறப்படவே வண்ணமயில் மீது வடிவேல் பொய்யாரமாகவே பறந்து வர 8 திக்கிலும் வானவர் அனைவரும் கூட்டம் கூட்டமாய் திரண்டு வர திருப்பரங்குன்றில் சேவர் கொடியோன் திருமண வைபவம் துவங்கட்டுமே, திருமண வைபவம் துவங்கட்டுமே. மங்களவாத்தியம் எங்கும் முழங்கிட சீர்வரிசைகள் புறப்படவே அரசுவை உணவும் வரையறை அணிகளும் வானலாவிய ஆடைகளும் வரிசை வரிசையாய் வந்திட வேண்டும். வானவர் கோணவன் கட்டளையதுவே, வானவர் கோணவன் கட்டளையதுவே. மாலை மாற்றினாள் தெய்வானை மாலை சாற்றினாள், மாலை மாற்றினார் வேலவன் மாலை சாற்றினார். சோலை முருகனை பரங்குன்ற குமரனை ஆசையோடு பக்தர்கள் நேசத்தோடு வாழ்ந்திட அன்புடன் இன்பமாய் தெய்வ யானை கரத்தினால் மாலை மாற்றினாள் தெய்வானை மாலை சாற்றினாள். திருமணமாம் திருமணமாம் தெய்வ யானை திருமணமாம் திருமுருகன் மணமகளாக. திருமணமாம் திருமணமாம் திருமுருகன் திருமணமாம் தெய்வ யானை மணமகளாக. பொண்ணுக்கு பரிசமிட்டு பொன்னிலே வரிசையிட்டு முகூர்த்த ஓலை எழுதும் நேரம்தான், நெல் குருத்து மாலை எழிக்கும் நேரம்தான். மண்ணுக்கு மகிமை தொட்டு மஞ்சளும் திலகமிட்டு கழுத்தில் மாலை அணியும் நேரம்தான், கழுத்தில் மாலை அணியும் நேரம்தான். தென்பாண்டி சீமையில் பரங்குன்றம் தெய்வானை முருகனின் மணமன்றம் தெமாங்கு கேட்டிடும் தமிழ் சங்கம். தெய்வீக சோலையில் மயில் கொஞ்சும் அரச குன்றம் எங்கும் ஜனதிரளே அதிசயங்கள் பல நிகழ்ந்ததிங்கே. நடக்க நடக்க கிடைக்கும் நித்திய தரிசனம், நடந்த பேரை நலமுடனே வேல் காக்கும் மேல் காக்கும். ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே தெய்வ யானை மணமகளானாலே நம்ம வேலவனும் மணமகனானானே. நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா, நாம் செய்த பூஜா பலன் இன்றே பலித்ததம்மா. ஆனந்தமானந்தமானந்தமே பரமானந்தமே பரமானந்தமே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, ஊரும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஜயானந்த பூமன் ஜயா பாரதாமன் ஜயா மோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே, ஜயானந்த சிந்தோ ஜயா சேஷ பந்தோ. ஓ ஜயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ. ஐக்கிய மந்திரம் असतोमां सद्गमय तमसोमां ज्योतिर्गमय मृत्योर्माम् अमृतं गमय। ॐ शान्ति शान्ति